புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் 2 ராசியில் இருக்கிறீங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், கடக ராசியில் 4ஆம் பாதம் மட்டும் இருப்பீங்க. இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் குருவினுடைய நட்சத்திரம். எப்போதுமே வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்திருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே நிறைய ஒரு அனுபவங்களை அனுபவித்த நட்சத்திர அன்பர்கள்னால் நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த நட்சத்திர அன்பர்கள், இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால, தான் நேர்மையாக இருக்கிறதுனால எல்லாருமே அதே மாதிரியே உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், கண்ணுக்கு நேராக எல்லாரையுமே பேசுவீங்க. அதாவது ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசணும்னு அந்த தைரியம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்குது. அது எந்த தவறு செய்திருந்தாலும், நீங்களே சின்னதாக ஒரு தவறு செய்திருந்தாலும் அதை கண்ணுக்கு நேராக பளீர்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த அன்பர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க. ஆனால் இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து வரணுன்ற ஒரு ஆர்வம் நிறைய இருக்குது. ஆனால் சின்ன சின்ன சலசலப்புகள் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை நிறைய இழப்புகள் இருந்திருக்கும். வேலை இழப்புகள் இந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு கம்பெனியில் 10 வருஷமாக 5 வருஷத்துக்கு மேலாக நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து திடீர்னு வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த வருடத்திலிருந்து. இந்த மாதிரியான எதிர்பாராத ஒரு சம்பவங்கள்லாம் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த அளவிற்கு இவர்கள் எப்போதுமே சில விஷயங்களை எதிர்பார்த்து எதுவுமே செய்ய மாட்டீங்க. எதிர்பாராமல் இருக்கும்போது தான் சில சம்பவங்கள் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு நடக்கும். இது இயற்கையாகவே அப்படிதான். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தான் எதையுமே தாங்கக்கூடிய ஒரு வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. எப்படி அந்த ஒரு குருவாக இருக்கும்போது எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் அந்த குரு பகவான் செயல்படுகிறார். அதே மாதிரி தான் இந்த நட்சத்திர அன்பர்களும் எந்த விதமான ஒரு சஞ்சலப்பும் சலசலப்பும் வரும்போதும் அதில் நிதானமாக யோசிச்சு, ஆனால் இவங்க கூட பயணிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. எப்படிப்பா இப்படி கூலாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பதட்டமும் பிரச்சனையினுடைய தீவிரமும் தெரியலையா, எப்படி இவ்வளோ கூலாக இருக்கிறீங்க அப்படின்ற அளவிற்கு இவர்கள் கூட பயணிக்கிறவங்க எப்போதுமே ஒரு பதட்டத்துடனேயே இருப்பாங்க. ஆனால் இவர்கள் அந்த பதட்டமே இவர்களுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம தான் சமாளிக்க போகிறோம், மெதுவாக நிதானமாக சமாளிச்சுக்கலாம், எதுக்குமே பதட்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு அமர யோசித்து முடிவெடுத்து நிதானமாக செயல்படக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவானின் பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அளவில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில இடமாற்றத்தை தானாகவே அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இந்த குரு பயிற்சியில் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த இடமாற்றம் அதிகப்படியான ஒரு உடல் உழைப்புகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உடல் பலவீனங்கள் அதிகமாகவும் இருக்கும். இதே நேரத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 45க்கு மேலே இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசெல்லாம் பதைக்கும். என்னடா இது நம்மளை போய் போக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அதை நீங்கள் ஒப்புக்கொண்டு போயிடுங்க. அதை போகாமல் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஆசைப்பட்டீங்கன்னா அது வேறு விதமாக அந்த பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாகவோ இல்லை மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய அதிகாரியாகவோ இருப்பாங்க. அவங்களே கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிரான்ச்சில் போய் வேலை செய்யணும், நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு
அலைக்கழிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால கொஞ்சம் உடல் அளவு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா, மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில பலவீனமான சில சம்பவங்கள்லேருந்து நீங்கள் தவிர்க்கப்படுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக சில விஷயங்கள், அதாவது குழந்தைகளுக்கு சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தைகளுக்கு மேற்படிப்புக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் திடீர்னு உருவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த குரு பகவானின், அதாவது மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம குருவாக குரு பகவானின் பார்வையும், கடகராசி என்பர்களுக்கு அடுத்து அந்த 6ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனைன்றது திடீர்னு உருவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசாக திருமணமான தம்பதியர்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்ததுன்னா, கருத்து வேறுபாடு வந்ததுன்னா பெருமளவு அதை மனசை போட்டு உழப்பிக்கொள்ளாமல் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக விடுங்க. நீங்கள் எப்போதும் போல் முடிவை ஒரு நிதானமாக எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படியே இன்னும் ஒரு வருஷத்தில் சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கேள்வி கேட்கலாம், மேடம் நாங்கள் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கிறோம் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலாக, ஏன்னா குரு பெயர்ச்சி மே மாதத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னாலே நமக்கு அங்கே ஜனவரியிலேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். அதனால நாங்கள் 6 மாதத்துக்கு மேலாக ரொம்ப பிரச்சனை தீவிரமாக முற்றி போச்சு, அதனால விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், நாங்கள் விவாகரத்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னீங்கன்னா நான் எப்போதும் சொல்கிற போது இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா விவாகரத்துன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம் தான். அதாவது நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு நம்ம மனதால உணரும் போது அதை வேண்டான்னு முடிவெடுத்துக்கிறோம். ஆனால் அந்த எதிர்காலத்தை நோக்கி, நம்மளுடைய குழந்தைகளை நோக்கி நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பாக இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா உறவுகளுக்காகவே நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். ஆனால் அந்த உறவுகளை இழந்து தவிப்பதுன்றது உங்களால் முடியவே முடியாது. அதனால் அந்த விவாகரத்துக்கெலாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பேக் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. அது ஒரு சற்று காலத்தில் அது சீராக அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். அதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு தொழில் முயற்சிகளில் நிறைய வெற்றிகள் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தொழில் தான் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த குரு பெயர்ச்சியினால். அதனால் தொழில் முயற்சிகளில் அதிகப்படியாக இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெஷினரி பார்ட்ஸை மாற்றுங்க. எது உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் நடக்குதோ, ஏன்னா பெருமளவு இந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோ இல்லை சக ஊழியர்களோ இல்லை பார்த்தீங்கன்னா பணியாளர்களோ பெருமளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால நீங்கள் அதிகமாக அந்த மெஷினரிஸை கொண்டு வரும்போது அங்கே வேலையாட்களினுடைய அந்த ஒரு உழைப்புன்றது உங்களுக்கு குறைக்கப்படுது, உங்களுடைய வருமானமும் அங்கே முதலீடும் அங்கே குறைக்கப்படும். அதனால டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நட்சத்திர நண்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்களாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.